எனக்கு அருமையானவர்களே, மனுஷனா பிறந்த நம்ம எல்லாருக்கும் பலவிதமான கனவுகள், எதிர்பார்ப்புகள், ஆசைகள், தேவைகள் இருப்பது சகஜம்தான். ஆனா என்ன ஒண்ணு, இந்த கனவுகளும் எதிர்பார்ப்புகளும் ஆசைகளும் தேவைகளும் நம்ம நினைச்ச நேரத்திலயோ நம்ம எதிர்பார்த்தபடியோ நடக்கிறது இல்ல. இப்படி நடக்காத பட்சத்துல நமக்குள்ள ஏற்படக்கூடிய எண்ணங்கள் நம்ம ஒரு அல்லக்கி ஃபெல்லோ போல இருக்கு, இப்படித்தான் வாழணும்னு என் தலையில எழுதிருக்கு போல, ஒருவேளை இதை பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு தகுதி இல்லையோ என்று சொல்லி வேதனைப்படுகின்றோம், புலம்புகின்றோம். இன்னும் நம்மள சிலர் அந்த எதிர்பார்ப்புகளை பெற்றுக் கொள்வதற்காக எடுத்த முயற்சிகளை கூட கைவிட்டு விடுகின்றோம். இதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா, நம்முடைய கனவுகளையும் எதிர்பார்ப்புகளையும் ஆசைகளையும் தேவைகளையும் நமக்கு நிறைவேற்றி வைக்க வல்லவரான தம்முடைய சுவாசத்தினால நம்மை உண்டாக்கின பரிசுத்த தேவனையும் அவருடைய நேரத்தையும் நம்ம பொருட்படுத்தாம தன்னிச்சையாக நம்முடைய சொந்த பலத்தினாலும் திட்டங்களினாலும் பெற்றுக்கொள்ள முயற்சிப்பதுதான். நம்முடைய கனவுகளுக்கும் எதிர்பார்ப்புகளுக்கும் ஆசைகளுக்கும் தேவைகளுக்கும் ஆதாரமான நம்முடைய தேவனை விட்டுட்டு என்னதான் நம்ம உருண்டு புரண்டாலும் எதுவும் நமக்கு வாய்க்காது. பரிசுத்த வேதாகமத்துல பிரசங்கி என்கிற புத்தகத்துல எல்லாவற்றிற்கும் ஒரு காலமும் நேரமும் உண்டு. பிறக்க ஒரு காலம், இறக்க ஒரு காலம், நட ஒரு காலம், நட்டதை பிடுங்க ஒரு காலம், இடிக்க ஒரு காலம், கட்ட ஒரு காலம், அல ஒரு காலம், சிரிக்க ஒரு காலம், மௌனமாயிருக்க ஒரு காலம், பேச ஒரு காலம், சிநேகிக்க ஒரு காலம், பகைக்க ஒரு காலம், யுத்தம் செய்ய ஒரு காலம், சமாதானம் பண்ண ஒரு காலம் என்று இந்த வானத்திற்கு கீழாக இருக்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு காலமும் நேரமும் உண்டு என்று எழுதி வைத்திருப்பதை நாம் காண முடியும். மேலும் நம்மை உண்டாக்கின தேவன் எல்லாவற்றையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாக செய்து வைத்திருக்கின்றார். இந்த உலகத்தை பற்றி சிந்தித்து பார்க்கும் திறனையும் நமக்கு கொடுத்திருக்கின்றார். எனினும் தேவன் துவக்கம் முதல் முடிவு வரை செய்து வரும் செயல்களை மனிதன் கண்டுபிடிக்க மாட்டான் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றதை நாம் காண முடியும். உண்மைதான், எல்லாவற்றிற்கும் ஆதாரமான பரிசுத்த தேவனும் உயிர்த்தெழுந்த ஆண்டவருமாகிய இயேசுனுடைய நேரத்தில் மாத்திரமே நமக்கான கனவுகளும் எதிர்பார்ப்புகளும் ஆசைகளும் தேவைகளும் நிறைவேறும் என்பதை நாம் ஒருபோதும் அறிந்திடாமல் இருந்துவிடக் கூடாது. இப்படிதான் பரிசுத்த வேதாகமத்துல கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே நடந்த ஒரு கல்யாணத்திற்கு இயேசுவும் இயேசுவின் தாய் மரியாளும் இயேசுவின் சீடர்களும் சென்றிருந்தார்கள். அந்த கல்யாண விருந்தில பரிமாறப்பட்டுக் கொண்டிருந்த திராட்சரசம் தீர்ந்து போனது. இதை தெரிந்து கொண்ட இயேசுவின் தாய் மரியாள் தன்னுடைய மகனிடம் சென்று, இங்கு திராட்சரசம் தீர்ந்து விட்டது, தொடர்ந்து விருந்திலே பரிமாற திராட்சரசம் இல்லை என்று கூற, அதற்கு இயேசு தன்னுடைய தாயாகிய மரியாளை பார்த்து, ஸ்திரியே, எனக்கும் உனக்கும் என்ன, இன்னும் என்னுடைய நேரம் வரவில்லை என்று கூறுகின்றார். இதை கேட்ட இயேசுவின் தாய் மேற்கொண்டு எதுவும் பேசாமல் அங்கிருந்த வேலைக்காரர்களை அழைத்து, இயேசு உங்களுக்கு என்ன செய்ய சொல்லுகின்றாரோ அதன்படி செய்யுங்கள் என்கிறாள். இதைத் தொடர்ந்து இயேசு தான் செய்ய போகும் முதலாவது அற்புதத்திற்கான நேரம் வந்துவிட்ட பட்சத்தில் அங்கிருந்த கற்சாடிகளில் தண்ணீரை நிரப்பச் சொல்லி அதை திராட்சரசமாக மாற்றுகின்றார். இந்த சம்பவத்துல நாம் கவனிக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய உண்மை என்னவெனில், தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே அந்த அற்புதத்தை செய்வதற்கான பிதாவின் நேரத்திற்காக காத்திருந்ததை நாம் காண முடிகின்றது. இன்னும் பரிசுத்த வேதாகமத்துல நம்மை மீட்டு தம்முடைய பிள்ளைகளாக ஆக்கும்படி சரியான நேரம் வந்தபோது தேவன் தம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசுவை நமக்காக இந்த பூமிக்கு அனுப்பினார். நம்முடைய மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவே இந்த பூமிக்கு வருவதற்கு பிதாவினால் குறிக்கப்பட்ட நேரம் தேவைப்பட்டது. இப்படி இருக்கின்ற பட்சத்துல நம்முடைய இந்த உலக வாழ்க்கையில நம்முடைய கனவுகள், எதிர்பார்ப்புகள், ஆசைகள், தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்றால் நிச்சயம் தேவனால் குறிக்கப்பட்ட ஏற்ற நேரம் நமக்கு தேவைப்படுகின்றது. அப்படின்னா நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான், தேவனுடைய நேரத்துல மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் நிறைவேறக்கூடும் என்ற உண்மையை நம் உள்ளத்தில் நிலைநிறுத்தி நமக்கான கனவுகள், எதிர்பார்ப்புகள், ஆசைகள், தேவைகளின் மத்தியில் நாம் தேவனோடு பயணிக்க கற்றுக்கொள்வோம். தேவனே நம்முடைய வாழ்க்கையின் அனைத்திற்கும் ஆதாரம் என்பதை அறிந்து கொள்வோம். அவரையே நம்பி வாழ கற்றுக்கொள்வோம். எல்லாவற்றையும் அதினதின் காலத்துல நேர்த்தியாக செய்ய வல்ல தேவன் நமக்கானவைகளையும் தன்னுடைய நேரத்தில் மிக நேர்த்தியாக செய்து முடிப்பார். இறுதி வரை இக்காணொலியை கண்டு உணர்ந்த தங்களின் அன்றாட வாழ்வில் மேற்கூறியவைகளை கைகொள்ள போகின்ற உங்கள் யாவரையும் பரிசுத்த தேவனும் உயிர்த்தெழுந்த ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.